சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 95,360 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 190 உள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மண்டலமாக தீவிரமடைந்து தமிழகத்தை நோக்கி நகரும் என அறிவிப்பு. சென்னையை சூழ்ந்துள்ள கடுமையான மழை மேகங்கள். அடுத்த சில மணி நேரத்திற்கு மழை தொடரும் என கணிப்பு. குற்றால அருவிகளில் பெருக்கெடுத்த வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட பாதுகாப்பு தடுப்புகள். நீர் வரத்து குறைந்திருந்தாலும் 5வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் அதிகளவில் தேங்கிய தண்ணீர். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தீபாவளி பண்டிகை கொண்டாட முடியாமல் மக்கள் தவிப்பு. கனமழையின் காரணமாக ஈரோடு அருகே திம்பம் மலைப்பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு. தமிழகம் கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிப்பு. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாட்டம். இனிப்போடு வாழ்த்து பரிமாறிக்கொண்ட மக்கள். சென்னையில் அதிகாலை முதல் மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் கனமழை. ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, டிநகர் உள்ளிட்ட இடங்களில் மழையால் குறைந்த பட்டாசு சத்தம். உற்சாகமாக தல தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதிகள். புத்தாடை இணைந்து இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ச்சி. தீபாவளி பண்டிகைக்கு இந்த ஆண்டு 7,000 கோடி ரூபாய் வரை பட்டாசு விற்பனை. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 1,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் தகவல். தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட சிறப்பு அரசு பேருந்துகளில் அதிகளவில் பயணித்த மக்கள். கடந்த 4 நாட்களில் சுமார் 8 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஹரித்வாரில் கூடிய பக்தர்கள். கங்கை ஆற்றில் புனித நீராடி வழிபாடு. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மின்னொளியில் ஜொலித்த நகரங்கள். கொல்கத்தாவில் கண்களை கவர்ந்த வான வேடிக்கை. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் ராணுவ வீரர்கள் தீபாவளி கொண்டாட்டம். அகல் விளக்குகளை ஏற்றி மகிழ்ச்சி. Happy
அயோத்தியில் பிரம்மாண்டமான தீபோற்சவ விழாவில் 26 லட்சம் தீபங்களை ஏற்றி கின்னஸ் சாதனை. சரையு நதிக்கரையில் நடந்த லேசர் ஷோ, கலை நிகழ்ச்சிகளை பலரும் ஆர்வத்தோடு கண்டு ரசிப்பு. டெல்லியில் மோசமடைந்துள்ள காற்றின் தர குறியீடு. மாசை கட்டுப்படுத்த பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க முதல்வர் ரேகா குப்தா அறிவுறுத்தல். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவு. முக்கிய 2 கூட்டணிகளிலும் நீடிக்கும் தொகுதி பங்கீடு, தலைமை குறித்த குழப்பங்கள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 24ஆம் தேதி பரப்புரையை தொடங்கும் பிரதமர் மோடி. பாஜக கூட்டணியின் முக்கிய வாக்குறுதிகள் வெளியிடப்படும் என தகவல். மேற்கு வங்க மாநிலத்தில் நவம்பர் இறுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரையை தொடங்க திட்டம். பீகார் தேர்தலுக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார். அவசர கால செயல்பாட்டு மையத்தை பார்வையிட்ட பின்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் திமுக அரசு நாடகமாடுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி என விமர்சனம். காவிரிப்படுகை மாவட்டங்களில் நெல் சேதமடைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறுவது தவறான தகவல். கொள்முதல் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம். கிடங்களை கொண்டு வைக்க முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிடுவோம். 2 நாள் அதையும் பண்ணிடுவோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. பாலஸ்தீனியர்கள் 38 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய இங்கிலாந்து 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்திய அணி.